வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். பஹாங் எக்ஸ்பெடிஷனில் டே நம்பர் 4 பதிவு நம்பர் 1 இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக விசேஷமான ஒரு ஆலயம். தெமர்லோ டவுன்லே 2 மாடியில் குடிக்கொண்டு இருக்கிற ராஜகோபுரத்தோட வலம் வர ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம். தெமர்லோ பஹாங்கில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம் 924வது ஆலயமாக நமது சாயில் ப்ராஜெக்டில் இணைக்கிறேன். இந்த ஆலயம் தற்பொழுது திருப்பணியில் இருக்குது. இந்த ஆலயத்தோட விசாலத்தை பார்க்கலாம். எவ்வளோ அழகாக எவ்வளோ விசேஷமாக இருக்குது. மாடி ஏறி தான் போய் வணங்க வேண்டியது இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்தமாரி ஆலயங்கள் அதாவது மகாமாரியம்மன் மாடி மேலே ஏறி போய் பார்க்குறது நம்ம இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது, நம்ம பார்த்ததும் கிடையாது. ஆனால் பஹாங்கில் மட்டும் முருகர் ஆலயமும் அம்பாள் ஆலயம் விநாயகர் ஆலயம்லாம் மாடி ஏறி, அதாவது படி ஏறி தான் போய்ட்டு சாமி கும்பிட முடியும். பாலஸ்தாபனம் பண்ணப்பட்ட இந்த ஒரு ஆலயத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பாலஸ்தாபனம் முன்னாடியே இவ்வளோ அழகாக இவ்வளோ விசேஷமாக வச்சுருக்காங்க. 12 வருஷம் கழித்து இந்த விஷயத்தை தொடங்குறாங்க. இப்போது அம்பாளை பார்க்கலாம். இவங்க தான் ஸ்ரீ மகாமாரியம்மன். இந்த எல்லைக்கே தாய் கோயிலாக இருக்கிற இந்த அம்பாளை பார்க்கறது மிகப்பெரிய சந்தோஷம். மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. கோவில்காரங்களும் நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. நம்ம மண் எடுக்க வராங்கன்னு சொன்ன ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த ஆலயத்தோட ஒரு படி மண்ணை கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. நான் இந்த எல்லையில் நேற்று தங்கிட்டேன். ஆனால் ஆலயம் முன்புறம் தான் தங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. காலையில் எழுஞ்சோடனே முன்னுக்கு அம்பாள் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வணங்கி ஆசீர்வாதம் பெற்று இதுக்கப்புறம் நிறைய எல்லைக்கு போகணும் அத்தா, அந்த எல்லையில் இருக்கிற எல்லா சாமியும் அந்த பொடி மண்ணை கொடுத்துடணும்னு வேண்டிக்கிட்டேன். நான் எப்போதும் சொல்கிறது தான், நமது ஆலயம் எல்லாருக்கும் சமம், நமது ஆலயம் எல்லாருக்கும் உரிமை. ஸோ நம்ம தான் கட்டி காக்கணும், நம்ம தான் பாதுகாக்கணும். இந்த ஆலயத்துக்கும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் தெமர்லோ டவுனை விட்டுட்டு இந்த எல்லையை விட்டுட்டு வேறு எல்லைக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு கிடச்சி. பிகாஸ் இந்த சுற்றி எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் கூகுளில் தட்டி பார்த்துட்டு போகும்போது அப்போது ஒரு கோவில் தென்பட்டுச்சு. அந்த கோவில் தான் இப்போது நீங்கள் பார்க்குற முருகர் ஆலயம். இந்த ஆலயத்தோட கான்டாக்ட்ஸ் கிடச்சிச்சு. நான் உத்தரவு கேட்டேன், அவங்களும் அனுமதி கொடுத்துருந்தாங்க. 925வது ஆலயமாக ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயம் கம்போங் அம்மா சென்னூரில் இருக்கின்ற இந்த ஒரு முருகர் ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருந்தேன். முருகர் ஒரு அழகான காட்சியில் அவ்வளோ வண்ண மயிலோட, பின்னாடி பார்த்தீங்களா, அவ்வளோ அழகான வண்ண மயிலோட தோன்றி எனக்கு காட்சி அளிச்சிருந்தார். அது நான் மகிழ்ச்சியோடு பார்த்து, அதுக்கப்புறம் இந்த ஆலயம் ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ரொம்ப சின்னது, முருகருக்கு ஏற்ற வண்ணத்தில் இருக்குது. இந்த ஆலயம் பெரிதாக உருமாறத்துக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் எஸ்டேட்டில் இருக்கும்போது இப்படி தான் கோயிலை கட்டி வச்சுருப்பாங்க. மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதிக செலவு பண்ணாமல். பட் இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் இந்த கோவிலும் பெரிய லெவலில் கோபுரம் வச்ச கோவிலாக மாறத்துக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. இந்த எல்லையிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு நான் வந்திருந்தேன். முதல் முறையாக இந்த திராட்சை பழம் மாரி இருக்கிற நாகப்பழம், அந்த நாகப்பழத்தை மரத்தடியிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். அடுத்து அங்கேருந்து புறப்படும் போது ஜிங்கா என்ற ஒரு ஏரியாவில் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது 2-3 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு கான்டாக்ட் எடுத்துகிட்டு நான் ஜிங்கா என்ற ஒரு இடத்துக்கு வந்திருந்தேன். ஜிங்கா பல விதமான ஜிங்கா இருக்கான். அதாவது ஜிங்கா சொல்லும் போது ஒரு ஃபெல்டா மாரி, தனித்தனி ஃபெல்டா. நான் ஒரு ஃபெல்டாக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. ஒருத்தர் என்னை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போனார். இங்கே ஒரு விநாயகர் ஆலயம் இருக்குது. இந்த விநாயகர் ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருந்தாங்க. அந்த ஆலயத்தோட பேர் தான் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம், ஜிங்கா டுவாப்ளூ சத்து, மாரான் பஹாங்கில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருந்தேன். கோயில் நிர்வாகம் எல்லாரும் வந்திருந்தாங்க. நம்மளுக்கு நிறைய தகவல் கொடுத்துருந்தாங்க. இந்தியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. பெரிய ஃபெல்டா, அந்த ஜிங்கா என்பது ஒரு பெரிய ஃபெல்டாக்குள்ளே சில இந்தியர்கள் தான் இருக்காங்க. ஆனால் விநாயகருக்குன்னு தனியாக ஒரு பெரிய கம்பவுண்டை கொடுத்துருக்காங்க. இங்கே வச்சு வழிபட்டுக்கிட்டு வராங்க. ஆதி காலத்துலேருந்து விநாயகர் இங்கே தான் இருக்காராம். அவரோட ஸ்தல விருஷம் மரத்துலேருந்து ஒரு பிடி மண்ணை கேட்டுட்டு வந்திருந்தேன். அவங்களும் மனதார எடுத்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. இவர் தான் ஜிங்கா சித்தி விநாயகர். பார்க்கவே ரொம்ப ரொம்ப அம்சமாக இருந்தார். நேரடியாக பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. அவரோட செலவரிச்ச மரத்துலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறதுக்கு எனது பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த வேளையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ இந்தியர்கள் அங்கங்கே இருந்திருக்காங்க. அந்த கோயிலாம் போய் பார்க்கும்போது எப்படி நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, அதேமாரி தான் நானும் சந்தோஷப்பட்டிருந்தேன். அடுத்து இந்த ஐயா இன்னொரு நான் எல்லை கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே ஒரு மகாமாரியம்மன் இருக்காங்க. அவங்க கோயிலும் எடுக்கலான்னு, தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா இந்த கம்பத்துக்குள்ளே, தோட்டத்துக்குள்ளே, ஃபெல்டாக்குள்ளே இருக்கிற ஆலயத்துலேருந்து மண் எடுக்கிறது மிக பெருமையான ஒரு விஷயம். 927வது ஆலயமாக ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் ஜங்கா 13 மாரான் பஹாங்லேருந்து இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன்.
நான் வரும்போது அம்பாளை வந்து திருக்காப்பு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அம்பாளை பார்க்க முடியல. தலைவரும் துணைத் தலைவரும் இந்த கோயிலில் இருந்திருந்தாங்க. நம்மக்கிட்ட நிறைய தகவல் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப குறைவான பக்தர்கள் இருக்காங்க. ஆனால் அது கண்டிப்பாக பூஜை நேரத்தில் வந்து கலந்துக்கிறாங்க தான். ஏதாச்சும் விசேஷ காலகட்டத்தில் கலந்துக்கிறாங்க தான். பட் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால கோவிலை நான் ஒன்றும் பெருசாக கட்டலை. அவங்களுக்கு கும்பாபிஷேக நாளும் இருக்குது. அதுக்கு உண்டான வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கோவிலை இப்படியே வச்சு மெயின்டைன் பண்ண போகிறோம். காரணம் அப்போது கட்டும் போது ஒழுகாமல் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி நல்ல திட்டம் வட்டமாக நம்ம கிடைக்கிற ஃபண்டை வச்சு கோவிலை அழகாக கட்டிட்டோம்னா, ஒழுகாமல் கட்டிட்டோமா அது இன்னும் காலத்துக்கு தாண்டி இருக்கும் பாருங்கள். இந்த வேலையில் இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த எல்லையிலேருந்து ஒரு 20 நிமிஷம் பயணம் ஜெங்கா 16 சொல்கிற ஒரு எல்லைக்கு வந்திருந்தேன். இந்த எல்லையில் வந்து இன்னொருத்தர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார். இந்த வேலையில் அவருக்கும் நன்றி. இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ண அந்த ஐயாவுக்கும் நன்றி. இந்த எல்லையில் ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு நன்றி. 928வது ஆலயமாக ஸ்ரீ மகாமுத்து மாரியம்மன் ஆலயம் ஜெங்கா 16லேருந்து ஒரு பிடி மண்ணை எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயமும் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் சாயந்தான் வெளுத்திருக்கு. அதுக்குண்டான வேலைகளும் அவங்க தொடங்க போகிறான்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே இருக்கிற அம்பாளை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது மட்டும் இல்லாமல் அவங்களோட கோவில் மண் எடுக்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுருந்தேன். ரொம்ப அழகான கோயில். அம்பாளும் பாருங்களேன், அப்பா ஒரு நாளுக்கு முன்னாடி தான் திருவிழா நடந்துச்சான். அதே நேரத்தில் இந்த ஆலயம் வந்து இந்த மாரானுக்கு பாத யாத்திரையாக போவாங்களே, இவங்க தான் அடைக்கலம் கோயிலாக இருப்பாங்களாம். இங்கே தான் வந்து தங்குவாங்களாம். அவங்க தங்குறதுக்காகவே அவ்வளோ பெரிய மண்டபத்தை வந்து கட்டி வச்சுருந்தாங்க. பக்தர்கள்லாம் வந்து ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் முருகரை நோக்கி போகும்போது நல்லா சந்தோஷமாக போகிறதுக்காக ஒரு அழகான இடத்த கட்டி வச்சுருக்காங்க. இந்த வேளையில் அந்த ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண்ணை வந்து ஐயாவே எடுத்து கொடுத்துருந்தாரு. அவருக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற அழகான ஆலயங்கள் நம்மளை எல்லாம் சுற்றி இருக்குது. நம்ம தான் பராமரிக்கணும், நம்ம தான் பேணி காக்கணும், நம்ம தான் பாதுகாக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு கல்ச்சர் நம்ம கூட இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட கோவில் தலை தூக்கி நிற்கும். ஏதேனும் கோவிலில் நன்கொடை கேட்டாங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 20லையோ 50லையோ 100லையோ கொடுத்து உதவுங்க. இது உங்களுக்கான பயணம். தமிழ்ரோ அண்ட் ஜெங்கா எக்ஸ்பெடிஷன்.